வணக்கம். இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா ஐஓபி பேங்க்குங்க. இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுவுமே என்ன வேலைக்கு அப்படின்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், அதாவது நிச்சயமாக தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் தெரிந்தாலே வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா மக்களே? ஸோ 250 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இங்கேயும் நான் சொல்லிடுறேன், www.iob.bank.in அப்படின்ற ஒரு முகவரிக்கு போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து மேண்டட்ரியாக தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 100 வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்சிக்கு 15 வேலை வாய்ப்புகள், எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 33, இடபிள்யூஎஸ்க்கு 9, யூஆர் கேட்டகரிக்கு 37. ஸோ டோட்டலாக தமிழ்நாடுக்குன்னு சொல்லி 100 ஒதுக்கீடு அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? அடுத்தது கர்நாடகாவில் கன்னடம் தெரிஞ்சவங்களுக்கு 50 வேக்கன்சிஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் 50 வேக்கன்சிஸ் இருக்குது. மராத்தி தெரிஞ்சவங்களுக்கு, குஜராத்தி தெரிஞ்சவங்களுக்கு 50 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக 250 வேலை வாய்ப்போட தான் இந்த பேங்க் வெளியிட்டிருக்காங்க, ஐஓபி பேங்க். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணுறது 8/8/2026 அன்றைக்கி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே பணம் எதுவும் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஷ்னாலிட்டி நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்பு ஒரு டிகிரி படித்திருந்தாலே போதும், நீங்கள் எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டிகிரி படித்திருந்தாலுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலிடான மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ளே சேர்ந்தீங்கன்னா நீங்கள் 35 வயதுக்குள்ளேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஓபிசி அப்படின்னா 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 1984 ரைட்ஸில் அஃபெக்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூபிடியில் என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது உதவாதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. பிகாஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் சூப்பர் இல்லைங்களா, செட்டில் ஆயிடுவாங்கல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான். சம்பளம் எவ்வளோ தானே கேட்குறீங்க. இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இருக்கிற கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 48,480 ரூபாவில் இருந்து 85,920 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து குறைஞ்சது ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாண்டும் நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஒரு 2 லட்ச ரூபா கட்டிட்டு மினிமமாக ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து அந்த பாண்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குங்க, சிபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்கும் ஆன்லைனில் வந்து. அந்த சிபிடியில் என்ன இருக்கும் அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு 60 மார்க்குக்கு பரீட்சை எழுதுவீங்க. அப்புறம் ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ் அது ஒரு 40 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அது ஒரு 60 மார்க்குக்கு. இங்கிலீஷ் நாலேஜ் 40 மார்க்குக்கு. ஸோ டோட்டலாக 200 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. 3 மணி நேரத்துக்கு பரீட்சை இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த பரீட்சையை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்க? அது போக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழில் நல்லபடியாக எழுத, படிக்க, பேச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு டெஸ்ட்டும் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உடனடி வேலை வாய்ப்பு. அடுத்தது பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.iob.bank.in அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு போனீங்கன்னா இணையதள முகவரிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்களோட கெரியர்ஸ் பேஜில்.
அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21 பக்கத்துக்கு அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் நான் ஷேர் பண்ணிடுறேன். இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.